நமஸ்காரம். வேத வாஸ்து டிப். வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய பிளாட்டுடைய அமைப்பு, மனை அமைப்பு, மனை செலெக்ஷன் கூட சொல்லலாம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. புதுசாக நம்ம வீடு வாங்க போகிறோம் சார், நாங்கள் பிளாட் வாங்கிட்டோம், நீங்கள் வீட்டுக்கான பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ். நான் அவங்களுக்கு உடனே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அம்மா நீங்கள் பிளாட் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, இந்த பிளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை வச்சு நீங்கள் அந்த பிளாட்டை செலக்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறது வழக்கம். சார் இல்லை சார், எங்களுக்கு அதுதான் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு பிளாட்டை கிடச்சிது சார், அதனால் நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டார் அவர் பேர்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா 99.9% பிளாட்டை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வாஸ்துபடி வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. அதுதான் நடந்துட்டும் வருது. 99% அதுதான் நடக்குது. இது மிகப்பெரிய தவறு. ஒரு தவறான ஒரு பிளாட்டில், தவறான பிளாட்டுன்னு நான் சொல்கிறத எப்படி விளக்கணும் அப்படின்னா, ஒரு தவறான தெருக்குத்து இருக்குது, ஒரு தவறான தெருப்பார்வை இருக்குது, வடக்கில் மலை இருக்குது, கிழக்கில் மலை இருக்குது, தென்மேற்கில் ஆறுகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, குட்டைகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை, இது நான் சொன்ன ஒரு 5%ஆன ஒரு விஷயம். இதற்கும் மேலே நிறைய விஷயங்கள், நிறைய பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் உண்டு. இந்த விஷயங்களை ஒரு கன்சல்டன்ட்டால் மட்டுமே தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வாங்கலாம், இது ஒரு நல்ல மனை அமைப்பு, நல்ல தெருக்குத்து, நல்ல பார்வை, தெருப்பார்வை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது தவறான தெருக்குத்து, தவறான தெருப்பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத ஒரு சராசரி மக்களால், இல்லை புக்கு பார்த்து வாஸ்து கற்றுக்கிட்டவங்களால், வீடியோ பார்த்து வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டவங்களால் நிச்சயமாக இந்த விஷயத்த ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அனுபவத்தினாலும் வழி வழியாக வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களால மட்டுமே தான் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி தெருக்குத்து அப்படின்ற ஒரு விஷயத்த. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தவறான தெருக்குத்து அப்படின்றது ஒரு 5 டிகிரியில் 10 டிகிரிக்குள்ளே மாற்றத்தை பண்ணிடும். தெருக்குத்து அப்படின்றது நல்ல தெருக்குத்தாக இருந்தால் அது வாழ்க்கையில் உச்சாணிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். தவறான தெருக்குத்து, தவறான தெருப்பார்வை அப்படின்றது நேர்மறையாக அப்படியே உச்சாணியில் இருக்கவங்கள கீழே தள்ளி விட்டுடும், புரட்டி போடப்படும் வாழ்க்கையை. ஆகையால் இந்த பிளாட் செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி வீடு கட்டி அமைச்சிட்டாலும், அதாவது படிக்கட்டு தெற்கிலும் மேற்கிலும் நடுப்பகுதியில் வச்சு, மற்ற ஏனைய விஷயங்கள், தென்கிழக்கு கிச்சனு, தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம், வடமேற்கில் குழந்தைகளுக்கான படிப்பறையோ இல்லை குழந்தைகளுக்கான அறையோ, மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய வீட்டுடைய கட்டமைப்பில் வாஸ்துபடி கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னாலும், ஆனால் பட் தவறான ஒரு பிளாட்டில் நீங்கள் இந்த வீடு நல்ல வீடு வாஸ்துபடி கட்டிட்டீங்க, நம்பர் 1 வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் அவருடைய மேற்பார்வையில், அவருடைய அறிவுரையின் படித்தல், அவரே பிளான் கொடுத்து நீங்கள் பண்ணாலும் வாஸ்து மேலே குறை சொல்ல வேண்டிய ஒரு காலம் நிச்சயமாக வரும். ஏன் அப்படின்னா, தவறான தெருக்குத்து, தவறான தெருப்பார்வைகள் முதல்ல வேலை செய்யும். வாஸ்துபடி தான் வீடு கட்டிருக்கோம் சார், ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை அப்படின்னு நிறைய மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்படுறத கண்கூட பார்க்குறோம். அதற்கு முக்கிய காரணமே பிளாட் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, நல்ல பிளாட் ஒரு 5 இடத்துல போய் பாருங்கள், 10 இடத்துல போய் பாருங்கள், 15 இடத்துல பாருங்கள், அதில் எது பெஸ்ட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். கன்சல்டண்ட்டை வச்சுட்டு, கன்சல்டண்ட்டுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரை கூப்பிட்டு போய் காமிச்சு, இந்த 15 பிளாட்டில் எது நல்ல இடம், எது நல்ல பிளாட் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதை வாங்கி வீடு கட்டுங்க வாஸ்து பிளான் படி.
நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாஸ்துப்படி ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பிளாட் உங்களுடைய தேவைக்கு, அது எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அந்த பிளாட் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும். பயப்படவோ கஷ்டப்படவோ தேவையே இல்லை, அவசியமே கிடையாது. நல்ல பிளாட் வாஸ்துபடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வடகிழக்கு, கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு தெற்கு நீங்கள் வாங்கிடுறீங்க அப்படின்னு பட்சத்து, தெற்கு மேற்கில் உயரமான பில்டிங்களும் உயரமான மலைகளும் இருக்கும்பொழுது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. கடன் பட்டு கூட நீங்கள் தைரியமாக தில்லாக வாங்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடம் உங்களுக்கு உங்களுடைய கடனை பூர்த்தி செய்யும். கடன் கட்டுறதுக்காக இஎம்ஐயில் வாங்கினாலும் சரி, இல்லை வெளில கடனே வாங்கி உறவினர்கள்கிட்ட கடனே வாங்கி நீங்கள் கட்டினாலும் சரி, அந்த வீடு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அளவில், அதை விட பிரம்மாண்டமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லெவலில் நிச்சயமாக அந்த வீடும் அந்த நிலமும் உங்களுக்கு செய்யும். ஆகையால் முதல்ல நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல மனையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிளாட் செலெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இன் வாஸ்து. அப்படி நீங்கள் நல்ல பிளாட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை பற்றியும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சிறப்பான, அமைதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, குறையில்லாத, அபரிவிதமான வாழ்க்கையை அந்த பிளாட்டும் நீங்கள் கட்டுகின்ற அந்த வாஸ்துப்படி இருக்கின்ற வீடும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிஎட் திருவிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவிகளே சரணம் சரணம் சரணம்.